வெல்கம் டு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் கிராம உதவியாளர், அதாவது வில்லேஜ் அசிஸ்டண்ட் அல்லது விஏஓ அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எழுத்து தேர்வு வந்து நடைபெற இருக்குது. ஸோ அந்த எழுத்து தேர்வில் பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஜென்ரல் நாலேஜ் அண்ட் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் 40 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 40 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 16 மார்க் எடுத்தால் தான் நீங்கள் வந்து பாஸ். ஸோ இதில் வந்து ஆல்ரெடி வந்து பகுதி 2 அண்ட் பகுதி 1ல் வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே. இதையும் வந்து பாருங்கள். இது வந்து பகுதி 3. இதுக்கு வந்து 40க்கு 40 எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு அதனுடைய ஆன்சர்ஸை எடுத்து வச்சுட்டு அப்புறம் வந்து நீங்கள் ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ பகுதி 3ல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை வந்து பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா பகுதி 1 அண்ட் பகுதி 2ல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா பகுதி 3ல் கருப்பு பருத்தி மண் அதிக அளவில் காணப்படுகின்ற மாவட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிளாக் காட்டன் சாயில் வந்து ஆர் ஃபவுண்ட் எக்ஸ்ட்ரீம்லி இந்த டிஸ்ட்ரிக் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ இது வந்து எந்த டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறத வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது இந்திய ரிசர்வ் வங்கி வங்கியராகவும் முகவராகவும் செயல்படுவது எங்கே அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட்ஸ் அஸ் த பேங்கர் அண்ட் த ஏஜென்ட் ஆஃப் த அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து நெட்டில் வந்து உங்களுக்கான ஆன்சர் வந்து வந்துடும். கூகுளில் போயிட்டு நீங்கள் இந்த பிளாக் காட்டன் சாயில்ஸ் ஆர் ஃபவுண்ட் எக்ஸ்ட்ரீம்லி இந்த டிஸ்ட்ரிக் ஆஃப் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதனுடைய ஆன்சர் வந்து வந்துடும், சரிங்களா? ஸோ அது மாதிரி வந்து நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் வந்து ஆன்சர் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது மின்னனார் வணங்கு தெய்வம் என குறிப்பிடப்பட்ட நபர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹூ வாஸ் த பிரைஸ் ரெஸ்ட் மின்னனார் வணங்கும் தெய்வம் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா இதற்கான ஆன்சர் வந்து கிடச்சிரும், சரிங்களா? மின்னனார் வணங்கும் தெய்வம் என குறிப்பிடப்பட்ட நபர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. குதுப் மினாரை கட்ட தொடங்கியவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த குதுப் மினார் வாஸ் ஸ்டார்டட் பை அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா அதற்கான ஆன்சர் வந்து கிடச்சிரும். தமிழ்நாட்டில் பின்வரும் வகையிலான டேஸ் கட்ட கிராம உள்ளாட்சி அரசு செயல்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? பின்னொரு வகையிலான 1 கட்ட கிராம உள்ளாட்சி அரசு செயல்படுகிறதா அல்லது 2 கட்டமாக 3ஆ 4 அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு தேர் இஸ் ஏ டேஸ் டயர் சிஸ்டம் ஆஃப் ரூரல் லோக்கல் கவர்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் பரப்பளவில் அடிப்படையில் தமிழ்நாடு டேஸ் இடத்தை வகிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? தமிழ்நாட்டினுடைய ஜியாகிராஃபிக்கல் ஏரியா அதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த எந்த பிளேஸில் இருக்குது அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் வந்து பார்த்துக்கோங்க. இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ், சரிங்களா? ஸோ இதனுடைய நோட்ஸ் எல்லாமே வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் பரப்பளவில் அடிப்படையில் தமிழ்நாடு எந்த இடத்தை வந்து வகிக்கிறது அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க, சரிங்களா? அடுத்தது 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்திய மக்கள் தொகை எவ்வளவு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்திய மக்கள் தொகை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ அதையும் வந்து பாருங்கள். அடுத்தது சமுதாய முன்னேற்றத்தின் விளைநிலம் டேஸ் இந்த ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஆஃப் த ப்ரோக்ரஸ் ஆஃப் த சொசைட்டி இஸ் ஸ்கூலா காலேஜா யூனிவர்சிட்டியா ஆஃபீஸாங்கிறத பாருங்கள், சரிங்களா? அடுத்தது ஜென்ரலில் பார்த்திங்க அப்படின்னா 500க்கு 5000க்கு 5% ஆண்டு வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு இதை பற்றி கேட்டிருக்காங்க. சூரிய ஒளியின் புற ஊதா கதிர்களால் ஏற்படும் புற்றுநோய் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? சூரியனுடைய புற ஊதா கதிர்களால் ஏற்படக்கூடிய புற்றுநோய் தோல் புற்றுநோயை, ரத்த புற்றுநோயை, எலும்பா அல்லது வந்து நுரையீரல் புற்றுநோய் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. எது தனிக்கனி அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் நாட் அ சிம்பிள் ஃப்ரூட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பெரி, ட்ரிபிள், பெப்போ, நெப்டிலிங்கம், ஸோ இது மாதிரிலாம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்டான கொஸ்டின். கொல்லப்பட்ட தடுப்பூசிக்கு உதாரணம் எது? அடுத்தது ஒரு ஏஎம்யூ என்பது எதற்கு சமம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கொல்லப்பட்ட தடுப்பூசிக்கான உதாரணம் என்ன? த எக்ஸாம்பிள் ஆஃப் கில்டு வேக்சின் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெனியர் அளவியின் மெய்ச்சிற்றளவு அப்படின்னு என்ன? அதாவது லீஸ்ட் கவுண்ட்டு. வெனியர் கேலிபரோட லீஸ்ட் கவுண்ட் எவ்வளோ? வெண்கலத்தின் இயல்பு யாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ப்ரோன்ஸ் கூட வந்து அதனுடைய இயல்பு என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இது கூட வந்து என்னென்ன பொருள் வந்து ஆட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. 1 + tan ஸ்கொயர் டீட்டாயின் மதிப்பு என்ன? இந்தியா பின்பற்றப்படக்கூடிய ஆட்சி முறை என்ன, சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த ஆட்சி முறை? பார்லமெண்ட் மக்களாட்சி முறை, குடியரசுத் தலைவர் மக்களாட்சி முறை, அரச முறை, சர்வாதிகார ஆட்சி முறை. ஸோ இது மாதிரி வந்து கேட்டிருக்காங்க, சரிங்களா? முதல் இரும்பு பாதை 1853ஆம் ஆண்டு டேஸ்க்கு இடையில் நிறுவப்பட்டது, சரிங்களா? முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் ரயில்வே லைன் வாஸ் லைட் பிட்வீன் எந்தெந்த இடத்துக்கு இடையில் நிறுவனாங்க? டேனியர்கள் வணிக தளம் அமைந்த இடம் எது? இது மாதிரிலாம் வந்து கேட்டிருக்காங்க. யாருக்கு எதிராக
கிலாபத் இயக்கம் தொடங்கப்பட்டது. ஸோ இது மாதிரியான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். குயில் இதழின் ஆசிரியர் யார்? இந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுவது எது? இதெல்லாம் இம்பார்ட்டண்டான கொஸ்டின் சரிங்களா. மான்செஸ்டர் அப்படிங்கிறது இந்தியாவினுடைய மான்செஸ்டர் அப்படிங்கிறது எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஆசாத் ஹிந்த் பாஜ் என்று அழைக்கப்படுவது எது? இது வந்து பார்த்திங்கன்னா ஆசாத் ஹிந்த் பாஜ் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு எது? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மாநில ஆளுநர் டேஸ் வயதினை நிரம்பியவராக இருத்தல் வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேட் கவர்னர் பார்த்திங்கன்னா எவ்வளோ வயது வந்து நிரம்பியவராக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ இது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதனுடைய நோட்ஸ் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம கன்யூஸாக வந்து பார்க்கலாம்.